தமிழர்களின் பண்பாட்டு விழாவான தைப்பொங்கல் பண்டிகையை தமிழர்களின் கலை கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் உன்னத விழாவாக கொண்டாடப்படுகிறது. தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது தமிழர்களின் மரபாகும். தைப்பொங்கல் பண்டிகை என்பது உழவு தொழிலுக்கு ஆதாரமாக உள்ள சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் வகையில் கொண்டாடப்படும் ஒரு பாரம்பரிய விழாவாகும். தைப்பொங்கல், போகி பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் என 4 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. போகி பண்டிகை என்பது தைப்பொங்கலுக்கு முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் இதன் தாற்பயமாகும். இதன் பொருள் மனதில் உள்ள தீய எண்ணங்களை அழித்து நல்ல எண்ணங்களை வளர்ப்பதேயாகும். போகி என்பது மார்கழி மாதத்தின் கடைசி நாளாகும். போகி பண்டிகையை பெரும்பாலும் இந்தியாவிலேயே மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தைத்திங்கள் முதல் நாள் புத்தரிசியால் பொங்கல் பொங்கி விவசாயத்தின் பிரதான ஆதாரமான சூரிய பகவானுக்கு முதலில் படைத்து நன்றியை வெளிப்படுத்தும் தொன்மை மிக்க திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இதனை சூரிய பொங்கல் என அழைப்பது வழக்கம். தைப்பொங்கல் பண்டிகை உலகளவில் தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை தைப்பொங்கல் பண்டிகை தேசிய விழாவாக கொண்டாடப்படுகின்றது. புறநானூறு, நற்றிணை, பழந்தமிழ் இலக்கிய நூல்களில் தைத்திங்கள் பற்றி குறிப்புகள் இருக்கின்றன. சிலப்பதிகாரத்தில் இந்திர விழாவாக தைப்பொங்கல் குறிப்பிடப்படுகிறது. வரவுயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும் என்கின்றார் ஔவையார். தமிழ் மக்களின் வாழ்வில் விழாக்கோலம் பூணும் பண்டிகையாக தைப்பொங்கல் அமைகிறது. யாழ்ப்பாணத்தில் மாட்டு வண்டி சவாரியும் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டும் வீர விளையாட்டுகளாக கொண்டாடப்படுகின்றன. தை பிறந்தே பின்னரே உழவரின் வாழ்வும் சிறப்படையும். உழவர்களின் வாழ்வியல் திறமைகளை வெளிக்கொணரும் விளையாட்டுதான் மாட்டு வண்டி சவாரி. இது தமிழர்களின் பண்பாட்டை அடையாளப்படுத்துகிறது. இந்த மாட்டு வண்டி சவாரி யாழ்ப்பாணத்தில் மாத்திரமின்றி திருகோணமலை, மட்டக்களப்பு மாவட்டத்திலும் நடைபெறுகின்றன. ஏறு தழுவுவது தமிழ்நாட்டின் வீர விளையாட்டு. ஈழத் தமிழர்களின் வீர விளையாட்டாக மாட்டு வண்டி சவாரி அமைகிறது. குறிஞ்சி, முல்லை நில மக்களும் தங்கள் நிலத்தின் வீரத்தை பறைசாற்ற மஞ்சு விரட்டு நடத்துவார்கள். தை மாதம் தமிழர்களின் முதல் மாதம் என்று குறிப்பிட்டாலும் இந்த தைப்பொங்கல் பண்டிகை இனம் மதம் கடந்து ஒரு விழாவாகவும் இலங்கையில் விளங்குவது சிறப்பம்சமாகும். கிறிஸ்தவ மக்களும் தங்கள் தேவாலயங்களில் பொங்கல் படைத்து நன்றி தெரிவித்து கொண்டாடுவதை காண முடியும். எனவே பொங்கல் பண்டிகையை ஒரு நல்லிணக்க விழா என்று குறிப்பிட முடியும். இலங்கை தேசத்தில் அரசியலில் புதிய மாற்றமும் ஏற்பட்டிருப்பதை போன்று இலங்கை வாழ் மக்களின் வாழ்விலும் இந்த தை திருநாள் புதிய மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரட்டும். கேபிட்டலின் இனிய தை திருநாள் வாழ்த்துகள்.